இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி பொது தமிழ் டாப்பிக்கான தமிழரின் கப்பற்கலை இந்த பாடத்தில் உள்ள முக்கியமான வினா விடைகளை நம்ம எக்ஸாம் மாதிரி செஞ்சு பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் 30 வினாக்களை நம்ம செஞ்சு பார்க்க போகிறோம் எக்ஸாம் மாதிரி. இந்த 30 வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். முதல் கேள்வி, முன்னீர் வழக்கம் என்று கடற்பயணத்தை பற்றி குறிப்பிடும் நூல் எது? முன்னீர் வழக்கம் என்று கடற்பயணத்தை பற்றி குறிப்பிடும் நூல் எது? ஆன்சர் தொல்காப்பியம். ஆன்சர் தொல்காப்பியம். இனி இரண்டாவது கேள்வி, நமக்கு கிடைத்துள்ள நூல்களிலேயே மிகவும் பழமையான நூல் எது? நமக்கு கிடைத்துள்ள நூல்களிலேயே மிகவும் பழமையான நூல் எது? ஆன்சர் தொல்காப்பியம். ஆன்சர் தொல்காப்பியம். இனி மூன்றாவது கேள்வி, கடலோடா கால்வல் நெடுந்தேர் என்று குறிப்பிடும் நூல் எது? கடலோடா கால்வல் நெடுந்தேர் என்று குறிப்பிடும் நூல் எது? ஆன்சர் திருக்குறள். ஆன்சர் திருக்குறள். கடலோடா கால்வல் நெடுந்தேர் இது ஒரு திருக்குறள். நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்த துறைமுகத்திலிருந்து கப்பல்கள் மூலம் பொருட்கள் ஏற்றுமதியும் இறக்குமதியும் செய்யப்பட்டன? பழங்காலத்தில் எந்த துறைமுகத்திலிருந்து கப்பல்கள் மூலம் பொருட்கள் ஏற்றுமதியும் இறக்குமதியும் செய்யப்பட்டன? ஆன்சர் பூம்புகார் துறைமுகப்பட்டினம். ஆன்சர் பூம்புகார் துறைமுகப்பட்டினம். நெக்ஸ்ட் கொஸ்டின், பூம்புகார் துறைமுகத்திலிருந்து கப்பல்கள் மூலம் பொருட்கள் ஏற்றுமதியும் இறக்குமதியும் செய்யப்பட்டன என்பதனை விளக்கும் நூல் எது? பூம்புகார் துறைமுகத்திலிருந்து கப்பல்கள் மூலம் பொருட்கள் ஏற்றுமதியும் இறக்குமதியும் செய்யப்பட்டன என்பதனை விளக்கும் நூல் எது? ஆன்சர் பட்டினப்பாலை. ஆன்சர் பட்டினப்பாலை. நெக்ஸ்ட் கொஸ்டின், உலகு கிளர்ந்தென்ன உருக்கெழு வங்கம் என்று கூறும் நூல் எது? உலகு கிளர்ந்தென்ன உருக்கெழு வங்கம் என்று குறிப்பிடும் நூல் எது? ஆன்சர் அகநானூறு. ஆன்சர் அகநானூறு. நெக்ஸ்ட் கொஸ்டின், அருங்கலம் தரீஇயர் நீர்மிசை நிவக்கும் பெருங்கலி வங்கம் என்று கூறும் நூல் எது? அருங்கலம் தரீஇயர் நீர்மிசை நிவக்கும் பெருங்கலி வங்கம் என்று குறிப்பிடும் நூல் எது? ஆன்சர் பதிற்றுப்பத்து. ஆன்சர் பதிற்றுப்பத்து. இந்த ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் வருது பாருங்க. இது உருக்கெழு வங்கம். உருக்கெழு வங்கம் என்று குறிப்பிடும் நூல் அகநானூறு. பெருங்கலி வங்கம் என்று குறிப்பிடும் நூல் பதிற்றுப்பத்து. நெக்ஸ்ட் கொஸ்டின், சேந்தன் திவாகரம் ஒரு டேஷ் நூல். சேந்தன் திவாகரம் ஒரு டேஷ் நூல். ஆன்சர் நிகண்டு நூல். ஆன்சர் நிகண்டு நூல். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். பல வகையான கப்பல்களின் பெயர்களை குறிப்பிடும் நூல் எது? பல வகையான கப்பலின் பெயர்களை குறிப்பிடும் நூல் எது? ஆன்சர் சேந்தன் திவாகரம். ஆன்சர் சேந்தன் திவாகரம். இது ஒரு நிகண்டு நூல். நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழர்கள் சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்தியவை. தமிழர்கள் சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்தியவை. ஆன்சர் தோணி, ஓடம், படகு, புனை, மிதவை, தெப்பம். தோணி, ஓடம், படகு, புனை, மிதவை, தெப்பம். நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழர்கள் பெரிய அளவிலான நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்தியவை, அதாவது கடலை கடக்க பயன்படுத்தியவை. பெரிய அளவிலான நீர்ப்பரப்புனா கடலை தான் சொல்லுது. தமிழர்கள் பெரிய அளவிலான நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்தியவை. ஆன்சர் களம், வங்கம், நாவாய். களம், வங்கம், நாவாய். நெக்ஸ்ட் கொஸ்டின், கப்பல் கட்டும் கலைஞர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? பழங்காலத்தில் கப்பல் கட்டும் கலைஞர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? ஆன்சர் கம்மியர் என்று அழைக்கப்பட்டனர். ஆன்சர் கம்மியர். நெக்ஸ்ட் கொஸ்டின், கம்மியர் என்ற சொல்லானது எந்த நூலில் காணப்பட்டது? கம்மியர் என்ற சொல்லானது எந்த நூலில் காணப்பட்டது? ஆன்சர் மணிமேகலை. ஆன்சர் மணிமேகலை. நெக்ஸ்ட் கொஸ்டின், களஞ்சை கம்மியர் வருக என கூய் என்று குறிப்பிடும் நூல் எது? களஞ்சை கம்மியர் வருக என கூய் என்று குறிப்பிடும் நூல் எது? ஆன்சர் மணிமேகலை. ஆன்சர் மணிமேகலை. நெக்ஸ்ட் கொஸ்டின்,
ஆங்கிலேயர்கள் அவர்கள் கட்டிய கப்பல்களை எத்தனை ஆண்டுகளுக்கு ஒருமுறை பழுதுபார்க்க வேண்டும்? ஆங்கிலேயர்கள் அவர்கள் கட்டிய கப்பல்களை எத்தனை ஆண்டுகளுக்கு ஒருமுறை பழுதுபார்க்க வேண்டும்? ஆன்சர் 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை. ஆன்சர் 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை. நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழர்கள் கட்டிய கப்பல்களை அவர்கள் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒருமுறை பழுதுபார்க்க வேண்டும்? பழங்காலத்தில் தமிழர்கள் கட்டிய கப்பல்களை எத்தனை ஆண்டுகளுக்கு ஒருமுறை அவர்கள் பழுதுபார்க்க வேண்டும்? ஆன்சர் 50 ஆண்டுகள் ஆனாலும் பழுதுபார்க்க தேவையில்லை. ஆன்சர் 50 ஆண்டுகள் ஆனாலும் அதனை பழுதுபார்க்க தேவையே இல்லை. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆங்கிலேயர்கள் கட்டிய கப்பல்களை 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை பழுதுபார்க்க வேண்டும். ஆனால் தமிழர்கள் கட்டிய கப்பல்களை 50 வருடங்கள் ஆனாலும் பழுதுபார்க்க வேண்டிய அவசியமில்லை என்று கூறிய ஆங்கிலேயர் யார்? ஆங்கிலேயர்கள் கட்டிய கப்பல்களை 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை பழுதுபார்க்க வேண்டும். ஆனால் தமிழர்கள் கட்டிய கப்பல்களை 50 வருடங்கள் ஆனாலும் பழுதுபார்க்க வேண்டிய அவசியமில்லை என்று கூறிய ஆங்கிலேயர் யார்? ஆன்சர் வாக்கர். ஆன்சர் வாக்கர். நெக்ஸ்ட் கொஸ்டின். பாய்மர கப்பலின் பாய் மற்றும் கயிறு ஆகியவற்றில் பழுதுகள் ஏற்படும் போது அவற்றை எதை கொண்டு இணைத்தனர்? பாய்மர கப்பலின் பாய்மர கப்பலின் பாய் மற்றும் கயிறு ஆகியவற்றில் பழுதுகள் ஏற்படும் போது அவற்றை இணைப்பதற்காக எதனை கொண்டு பயன்படுத்தி இணைத்தனர்? ஆன்சர் மரப்பிசின். ஆன்சர் மரப்பிசின். நெக்ஸ்ட் கொஸ்டின். பாய்மர கப்பலில் பாய் மற்றும் கயிறு ஆகியவற்றில் பழுது ஏற்படும் போது அவற்றை மரப்பிசின் கொண்டு இணைத்தனர் என்று குறிப்பிடும் நூல் எது? பாய்மர கப்பலில் பாய் மற்றும் கயிறு ஆகியவற்றில் பழுதுகள் ஏற்படும் போது அவற்றை மரப்பிசின் கொண்டு இணைத்தனர் என்பதனை பற்றி குறிப்பிடும் நூல் எது? ஆன்சர் பரிபாடல். ஆன்சர் பரிபாடல். நெக்ஸ்ட் கொஸ்டின். கப்பலின் முதன்மையான உறுப்பாகிய அடிமரம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கப்பலின் முதன்மையான உறுப்பாகிய அடிமரம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் எரா என்று அழைக்கப்படுகிறது. ஆன்சர் எரா என்று அழைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின். கப்பலை செலுத்துவதற்கு உரிய திசையில் திருப்புவதற்கும் பயன்படும் முதன்மையான கருவி எது? கப்பலை செலுத்துவதற்கும் உரிய திசையில் திருப்புவதற்கும் பயன்படும் முதன்மையான கருவி எது? ஆன்சர் சுக்கான். ஆன்சர் சுக்கான். நெக்ஸ்ட் கொஸ்டின். கப்பல்களில் காந்த ஊசி பொருத்தப்பட்ட திசை காட்டும் கருவியாக இருக்கலாம் என்று ஆய்வாளர்களால் கருதப்பட்ட கருவி எது? கப்பல்களில் காந்த ஊசி பொருத்தப்பட்ட திசை காட்டும் கருவியாக இருக்கலாம் என்று ஆய்வாளர்களால் கருதப்பட்ட கருவி எது? ஆன்சர் சமுக்கு. ஆன்சர் சமுக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின். பண்டைய காலத்தில் சமுக்கு எனும் ஒரு வகை கருவியினை கப்பல்களில் பயன்படுத்தினர் என்று குறிப்பிடும் நூல் எது? பண்டைய காலத்தில் சமுக்கு எனும் ஒரு வகை கருவியினை கப்பல்களில் பயன்படுத்தினர் என்று குறிப்பிடும் நூல் எது? ஆன்சர் கப்பல் சாத்திரம். ஆன்சர் கப்பல் சாத்திரம். நெக்ஸ்ட் கொஸ்டின். கப்பல் செலுத்துபவர்கள் எவ்வகை பெயர்களால் அழைக்கப்படுகிறார்கள்? கப்பலை செலுத்துபவர்கள் எவ்வகை பெயர்களால் அழைக்கப்படுகிறார்கள்? ஆன்சர் நீகான், மீகாமன், மாலுமி, கப்பலோட்டி. நீகான், மீகாமன், மாலுமி, கப்பலோட்டி. இது நீகான் அப்படிங்கிறது ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. நீகான் என்ற சொல்லின் பொருள் என்ன? கப்பலை செலுத்துபவர். நீகான் என்ற சொல்லின் பொருள் கப்பலை செலுத்துபவர். நெக்ஸ்ட் கொஸ்டின். காற்றின் திசையை அறிந்து கப்பல் செலுத்தும் முறையினை நன்கு அறிந்தவர்கள். காற்றின் திசையை அறிந்து கப்பல் செலுத்தும் முறையினை நன்கு அறிந்தவர்கள். ஆன்சர் தமிழர்கள். ஆன்சர் தமிழர்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின். நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக என்ற பாடலடி உள்ள நூல் எது? நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக என்ற பாடலடி உள்ள நூல் எது? ஆன்சர் புறப்பாடல். ஆன்சர் புறப்பாடல். நெக்ஸ்ட் கொஸ்டின். நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக என்ற பாடலடியை பாடியவர் யார்?
நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக என்ற பாடல் அடிகளை பாடியவர் யார்? ஆன்சர் புறப்பாடல் அடிகளில் வெண்ணி குயத்தியார். ஆன்சர் புறப்பாடல் அடிகளில் வெண்ணி குயத்தியார். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி, குழப்பக்கூடிய ஒரு கேள்வி. முன்னீர் அப்படின்னு வந்ததுனால இது புறப்பாடல். முன்னீர் அப்படின்னு வந்தால் புறப்பாடல். அதுவே முன்னீர் வழக்கம் என்று வந்தால் அது தொல்காப்பியம். முன்னீர் என்று வந்தால் அது புறப்பாடல். முன்னீர் வழக்கம் என்று வந்தால் அது தொல்காப்பியம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். களம் தந்த பொற்பரிசம் என்று குறிப்பிடும் நூல் எது? களம் தந்த பொற்பரிசம் என்று குறிப்பிடும் நூல் எது? ஆன்சர் புறநானூறு. ஆன்சர் புறநானூறு. நெக்ஸ்ட் கொஸ்டின். களித்தோணியால் கரை சேர்க்குந்து என்ற பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் எது? களித்தோணியால் கரை சேர்க்குந்து என்ற பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் புறநானூறு. ஆன்சர் புறநானூறு. நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழர்கள் காற்றின் திசையை அறிந்து கப்பல்களை செலுத்தும் முறையினை நன்கு அறிந்திருந்தனர் என்ற உண்மையை முதலில் குறிப்பிட்டவர் யார்? தமிழர்கள் காற்றின் திசையை அறிந்து கப்பல்களை செலுத்தும் முறையினை நன்கு அறிந்திருந்தனர் என்ற உண்மையை முதலில் குறிப்பிட்டவர் யார்? ஆன்சர் புறப்பாடல் அடிகளில் வெண்ணி குயத்தியார். ஆன்சர் புறப்பாடல் அடிகளில் வெண்ணி குயத்தியார். அவ்வளோதான், நம்ம 30 வினாக்களை நம்ம பார்த்துட்டோம். இந்த 30 வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.